நமஸ்தே. இன்னைக்கு நம்ம விஷாரத் பூர்வார் பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய இந்த 7th ரோம் லெட்டர் தான் பார்த்துட்ருக்கோம். கின் ஹின் 3 பர் டிப்னியான் லிக்கியே. இல்லை, நம்ம ஆல்ரெடி டெபுட்டி கலெக்டரோட டிப்னி வந்து நம்ம பார்த்தாச்சு. ஷகல்தீப் பாபு அண்ட் ஜமுனாவோட டிப்னி பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த லெசனோட டிப்னி தான் பார்க்க போகிறோம். இல்லை 3னோ நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க. 15 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த உஸ்கி மா லெசனில் இருக்கக்கூடிய டிப்னி தான் பார்த்துட்ருக்கோம். இதோட ஆத்தர் வந்து பாண்டே பேச்சன் சர்மா உக்ரெக். ஓகே, இந்த லெசனில் மொத்தம் 3 டிப்னி இருக்குது. ஃபர்ஸ்ட் டிப்னி வந்து லால். இந்த லால்ற கேரக்டர் பற்றி தான் பார்ப்போம். இனி அடுத்த டிப்னி பார்த்தீங்கன்னா ஜானகி லேகக். இந்த லெசனில் ஜானகின்னு வரும். டெபுட்டி கலெக்டரில் நம்ம வந்து ஜமுனான்ற கேரக்டர் பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம ஈஸியாக நோட்ஸ் போட்டிருக்கிறத ரிவைஸ் பண்ணலாம். இது புக்கில் இருக்க நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறனால இது வேண்டாம். ஓகே, இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சாராங்ஷ பாட்டில் நல்லா நீட்டாக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே இது தான். நீங்கள் ஒரு கேரக்டர் லால், லேகக், அதுக்கப்புறம் ஜானகின்னு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். ஸோ இதை நீங்கள் உங்கள் நோட்டில் நோட் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ பிரஸ்தாவனா உஸ்கி மா கஹானி கி ஆலோசனா கி ஜாதி ஹே. இந்த உஸ்கி மாங்கிற ஸ்டோரி நம்மளை வந்து ரொம்பவே திங்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு லெசன். லேகக் பரிச்சை அப்படின்னா உஸ்கி மா நாம கஹானி ஸ்ரீ பாண்டே பேச்சன் சர்மா உக்ரெக் கி கஹானி ஹே. இந்த லெசனோட ஆத்தர் யார்? பாண்டே பேச்சன் शर्मा उग्रेक. शीर्षक यह एक माँ की बेचैनी की कहानी है. इससे इस कहानी के लिए उसकी माँ ही शीर्षक है. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு அம்மா அவங்களுடைய பிள்ளையை பற்றி கவலைப்படுறதுக்கான ஒரு லெசன் ஆட்டு இருக்கனால தான் உஸ்கி மாண்டு இந்த லெசனோட டாபிக் வந்துச்சு. लेखक के घर के सामने वाले घर में लाल नामक लड़का और उसकी माँ जानकी दोनों रखते थे. लाल आज़ादी पाना चाहता था. ஓகே, லேகக் அப்படின்னா இந்த கதையோட ஆத்தர் தான். ஆத்தரோட வீட்டுக்கு பக்கத்தில் லால்ன்ற பேரை சொல்லக்கூடிய ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட அம்மா ஜானகி கூட சேர்ந்து அவங்க பக்கத்து வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஓகே, லால் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் வந்து இது வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்காத டைம். அப்போது இவர் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனரிஸ்டாக இருந்திருப்பாங்க. ஒரு புரட்சி செய்யணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் லால் நிறைய வேலைகளை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. इसलिए लाल और उसके साथी क्रांतिकारी बन गए. पुलिस वालों को यह मालूम हो जाता है. एक दिन एक पुलिस वालों ने लेखक से मिलकर லால் கே சம்பத் மை பூச்தா கி. ஓகே, லாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்து போலீஸ்க்கு இதை வந்து தெரிஞ்சு போச்சு. போலீஸ் அப்படின்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய போலீஸ் தானே இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது உடனே இது லாலோட வீடை பற்றி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. யார்கிட்ட விசாரிக்கிறாங்கன்னா லேகக் கிட்ட. லேகக்னா யார்? இந்த கதையோட ஆத்தர் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. इस संदर्भ में जानकी वहाँ आती है, लाल भी आता है. पुलिस वालों ने लाल के घर में छापा मारी. वहाँ 2 पुलिस वालों कुछ कारतूसे कुछ नोटिस मिले. இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டைமில் ஜானகியும் அவங்களோட பையனும் லாலும் வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் அப்போ அவங்களோட வீட்டில் வந்து சோதனை போட்டப்போ கொஞ்சம் நோட்டீஸ் அவங்களுக்கு கையில் கிடச்சிது. लाल और उसके साथियों को कैदी करती है. लाल को फांसी की सजा दी जाती है. यह सुनकर जानकी के दिल के छोड़ गंडन रुक जाती है. ஓகே, இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நோட்டீஸ்லாம் கிடச்சதுக்கப்புறமா லாலை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவங்களோட அம்மா ஜானகி வந்து கோர்ட்டில் போய் நிறைய வாதாடி பார்ப்பாங்க. ஆனால் இது லாலை விடுதலை பண்ண முடியாமல் தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஜானகியோட மனசுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுதான் இது. இல்லை, மொத்தம் 3 கேரக்டர் பார்த்தோம் இல்லையா? லால், லேகக்கு, ஜானகி. இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேரக்டர் யார் யாருன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்லையா? இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கதையை நீங்கள் அப்படியே எழுதிடுங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருந்திருக்கும்.
ஸோ மறக்காமல் இந்த மாதிரி எழுதி வச்சு படிங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, புக்கில் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணனால மட்டும்தான் இந்த நோட்ஸ் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, தன்யவாத்.